இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநில எல்லையில் கர்நாடகாவை முற்றுகையிடுவோம். கர்நாடகத்தை முற்றுகையிட்டு வீரமிக்க போர்க்குணமிக்க போராட்டத்தை நடத்துவோம். நடத்தி தமிழர்களின் உரிமையை காப்போம் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் இளம் புயல் வேல்முருகன் அவர்கள். அவர் ஏன் இப்படி கர்நாடக அரசுக்கு எதிராக கொதிக்கிறார்? ஏன் இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறார்? ஏன் போராட்டத்தை கையில் எடுக்கிறார் என்று கடந்த கால வரலாறுகளையும் திரும்பி பார்க்க வேண்டும். வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் சிவகுமார் அவர்களை சந்தித்து காவிரி நதிநீர் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். இதுவரை கர்நாடக அரசுடன் நடத்திய எந்த பேச்சுவார்த்தையிலும் தமிழகம் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது. அதுவும் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக, காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக தமிழகம் கர்நாடகத்துடன் நடத்திய எந்த பேச்சுவார்த்தையிலும் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. மத்திய அரசை நிர்பந்திக்க வேண்டும், சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும், மக்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும். அதன் மூலம் மட்டுமே காவிரி நதிநீரில் நமக்கு உரிய பங்கை பெற்றிருக்கிறோம், முழுவதுமாக பெற்றுவிட்டோமா என்று கேட்டால் இன்னும் இல்லை. ஜனநாயகத்தின் பெயரால், சட்டத்தின் பெயரால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் கர்நாடகம் தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது என்பது கடந்த கால வரலாறு. இப்படி தமிழகத்தை கர்நாடகா ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் பேச்சு வார்த்தைக்குள் போய் சிக்கி தமிழக மக்களின் ஜீவாதார உரிமையான, தமிழர்களின் பிறப்புரிமையான காவிரி நதிநீர் பங்கீட்டில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த போகிறாரா என்ற கேள்வியை வேல்முருகன் அவர்கள் எழுப்புகிறார். அவருடைய கேள்வியில் நியாயம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், காவிரி நதிநீர் பிரச்சனை பல ஆண்டுகளாக கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட 2 மாநிலங்களுக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. தமிழர்கள் நீருக்காக போராடுவதும், கர்நாடகா தண்ணீரை கொடுக்க மறுப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஜனநாயக அவலம். இப்படி தொடர்ந்து காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்காக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்திய நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற உன்னதமான பிரதமர் VP சிங் அவர்கள் காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தார். அந்த நடுவர் மன்றத்தின் முதல் நீதிபதியாக சித்தகோஸ் முகர்ஜி பொறுப்பேற்றார். சித்தகோஸ் முகர்ஜி காவிரி நடுவர் மன்றத்தின் நீதிபதியாக இருந்த பொழுது தமிழ்நாட்டின் தேவை என்ன, கர்நாடகாவின் நீர் தேவை என்ன என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்ந்து புள்ளி விவரங்களை தேடி பிடித்து மக்கள் கருத்தை கேட்டு கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநில விவசாயிகளுடைய கருத்தை கேட்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து 1991ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு கர்நாடகா 205 TMC தண்ணீரை ஆண்டுதோறும் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்தார். அந்த இடைக்கால தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகாவில் இருந்த பல குண்டர்களும் அன்றைக்கு கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்த நடிகர் ராஜ்குமார்
அவர்களின் ரசிகர்களும் கர்நாடகத்தில் இருந்த தமிழர்களின் சொத்துக்களை சூறையாடினார்கள். கர்நாடகாவில் இருந்த தமிழர்களை தாக்கினார்கள். கர்நாடகாவில் இருந்த தமிழ் பெண்களை சூறையாடினார்கள். எல்லை இல்லாமல் தமிழர்கள் மீது ஒடுக்குமுறை, அடக்குமுறை பிரயோகம் செய்யப்பட்டது. தமிழர்கள் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டார்கள். கர்நாடகாவில் இருந்து தமிழர்கள் அகதிகளாக தமிழகத்தை நோக்கி குற்றுயிரும் குலை உயிருமாக உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். அன்றைக்கு இருந்த தமிழக அரசு, ஜெயலலிதா அரசு, அதை தடுக்க முடியாமல் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தது. அந்த காலகட்டத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களோடு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி கர்நாடகாவிற்கு நாங்கள் சென்று கர்நாடக தமிழர்களை பாதுகாப்போம் என்று அறைகூவல் விடுத்தார். அப்படி அணிவகுத்து மருத்துவர் ஐயா தலைமையில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தமிழர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது அந்த படையை கிருஷ்ணகிரியில் தடுத்து நிறுத்தி தமிழக காவல்துறை அடக்குமுறையை பிரயோகம் செய்தது. லத்தி சார்ஜ் நடத்தியது, தடியடி நடத்தியது. கர்நாடக தமிழர்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவர் ஐயா நடத்திய வீரமிக்க போராட்டத்தை போல, போர்க்குணமிக்க போராட்டத்தை போல இன்றைக்கு கர்நாடகாவை முற்றுகையிடுவோம் என்று தமிழர்களை திரட்டுகிறார். தமிழர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார் வேல்முருகன் அவர்கள். தமிழர்களின் ஜீவாதார உரிமையான, தமிழர்களின் பிறப்புரிமையான காவிரி நதிநீர் பங்கீட்டில் நமக்கு உரிய உரிமையை பாதுகாப்போம். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியே தீர்வோம். அதற்காக தமிழர்கள் ஜாதி மதம் பாராமல் ஒன்று திரண்டு கர்நாடக எல்லையில் முற்றுகை இடுவோம் என்கின்ற அர்த்தத்தில் வேல்முருகன் அவர்கள் போர்க்குணமிக்க போராட்டத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார். இன்னொரு முக்கிய வரலாறு என்னவென்று கேட்டால், காவிரி நதிநீர் பங்கீட்டில் சித்தகோஸ் முகர்ஜி தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணீரை வழங்க வேண்டும் என்று இடைக்கால தீர்ப்பு வழங்கினார். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்பொழுது கர்நாடகாவை சார்ந்த கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் தேவகவுடா அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவின் பிரதமராக தேவகவுடா பொறுப்பேற்றவுடன் செய்த முதல் காரியம், நடுநிலையோடு நியாயமாக செயல்பட்ட காவிரி நடுவர் மன்றத்தின் நீதிபதி சித்தகோஸ் முகர்ஜியை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக கர்நாடகாவிற்கு தகுந்தாற் போல தீர்ப்பு தரக்கூடிய, இறுதி தீர்ப்பை தரக்கூடிய ஒருவரை காவிரி நடுவர் மன்ற நீதிபதியாக நியமித்தார். அந்த நீதிபதி தான் கடைசியில் இறுதி தீர்ப்பாக தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177 டிஎம்சி தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பு ஓரவஞ்சனையாக வழங்கப்பட்ட தீர்ப்பு, அது தேவகவுடா அவர்களால் வாங்கப்பட்ட தீர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி தமிழர்களை தொடர்ந்து காவிரி நதிநீர் பங்கீட்டில் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த 177 டிஎம்சி தண்ணீரை கூட ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா இன்றைக்கு மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று கூறுகின்ற பொழுது என்ன சொல்கிறது? கர்நாடகாவில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும், கர்நாடகாவின் முதலமைச்சர் சிவகுமார் அவர்களும், இன்னும் பல அமைச்சர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், நாங்கள் மேகதாதுவில் அணை கட்டுவது பெங்களூர் மக்களின் குடிநீர் தேவைகளை தீர்ப்பதற்காக. பெங்களூர் நகரத்தில் மட்டும் 2 கோடிக்கு மேல் மக்கள் வசிக்கிறார்கள். அதில் தமிழர்களும் இருக்கிறார்கள். அவர்களின் குடிநீர் தேவைக்காகத்தான் மேகதாதுவில் அணை கட்டுகிறோம் என்று கூறுகின்ற அதே நேரத்தில் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டிய 177 டிஎம்சி தண்ணீரை கொடுத்து விடுவோம் என்று வாய்ப்பந்தல் போடுகிறார்கள்.
அப்படி வாய்ப்பந்தல் போடுவதை நம்பி ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை கர்நாடகாவில் சந்தித்து பேச்சு நடத்த போகிறார் என்ற செய்தி வந்ததற்கு பிறகுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் போர்க்குணமிக்க போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முன்பே தற்போது கூட தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய 177 டிஎம்சி தண்ணீரை எந்த ஆண்டும் கொடுக்காமல் கர்நாடகா ஏமாற்றுகிறது. காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு வந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய 177 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கிறார்கள். கர்நாடகாவில் மழை குறைந்து போனால் அதை காரணம் காட்டி தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்காமல், சட்டத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழகத்தை தொடர்ந்து ஏமாற்றுகிறார்கள். இந்த ஏமாற்றுக்காரர்களை நம்பி கர்நாடகாவுடன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசக்கூடாது. அதுவும் தமிழகத்தை தொடர்ந்து ஏமாற்றுவதில் கைதேர்ந்தவர்கள் கர்நாடகா. கைதேர்ந்த கர்நாடக முதலமைச்சரை கத்துக்குட்டியான தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசுவது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசக்கூடாது. மாறாக தமிழகத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்து தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டும். தேவைப்பட்டால் தமிழகத்தின் நீர் தேவையை காப்பாற்றுவதற்காக ஆண்டாண்டு காலமாக காவிரியில் நமக்கு இருக்கின்ற நீர் உரிமையை காப்பாற்றுவதற்காக சட்ட போராட்டத்தையும் மக்கள் திரள் போராட்டத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையில் எடுக்க வேண்டும். அதற்கு அனைத்து கட்சிகளின் ஆதரவை கோர வேண்டும். அதை விடுத்துவிட்டு கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது நமக்கான தற்கொலையை நாமே தேடிக்கொள்வதற்கு சமம். ஆகவே விடமாட்டோம். ஆண்ட இனத்தால் மீண்டும் ஓர் முற்றுகை என்கின்ற பொருளில், என்கின்ற அர்த்தத்தில் கர்நாடக எல்லையில் நின்று போராடுவோம் என்று அறிவித்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் இளம் புயல் வேல்முருகன் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்ற அதே நேரத்தில் வேல்முருகன் அவர்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற செய்வதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக மக்களும் ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு அனைத்தையும் களைந்துவிட்டு ஓர் அணியில் நின்று காவிரியில் நமக்கான உரிமையை நிலைநாட்டுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.